எஸ் மக்களே, பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ, அன்சீன் ப்ரோமோ அது ரெண்டுமே இதில் பார்த்துடலாம். தேர்ட் ப்ரோமோ ஒன்றுமே இல்லை, திரும்பி அதே பிரச்சனை தான். நான் காலையில் பார்த்துட்டு ஒரு 12 மணி இருக்கும், நான் அது மாதிரி பார்க்க ஆரம்பித்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வருதுன்னு தூங்கி எழுந்து வந்து பார்த்தா அந்த கேஸ் இன்னும் முடியலை. பார்வதி மேலே ஹவுஸ்மேட்ஸ் போட்ட கேஸ் பிரேக் விட்டுருப்பாங்க போல் இருக்கு. வினோத் கூப்பிட்டு பிக் பாஸ் திட்டி விட்டுருக்காரு, எல்லாம் லொடலொடலொடன்னு பேசினே இருக்கீங்க, ஒரே கசகசன்னு இருக்குது, ஒழுங்காக பேசுங்கன்னு சொல்லி திட்டி விட்டுருப்பார் போல் இருக்கு. இதில் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. நடுவில் நான் ஒரு மணி நேரம் பார்க்கல, அப்பயும் கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க போல் இருக்கு. பார்வதி குறுக்க பேசிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அமித்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அமித்துக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல, என்னன்னு தெரியல, ரொம்ப தடுமாறுறாரு. அதே நேரம் அவர் ரொம்ப நீட்டமாக பேசுகிறாரு. ஒரு ஆம்பிள்ளை கொஸ்டின் கேட்டு கரெக்டாக முடிக்க மாட்டேங்கிறாரு. பாயிண்ட்ஸுமே ஓரளவுக்கு சுமாராக தான் எடுக்கிறாருன்னு தோணுது. ஏன்னா இது ரொம்ப வெளிப்படையாக அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, தண்டனை ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ரொம்ப சிம்பிள். அவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் இவர் ப்ரூஃப் பண்ணாலே போதுமானது. ஆனால் அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க ஒழுங்காக வேலை பண்ணலன்னு. இதில் என்ன பாயிண்ட்னா, இது யாருமே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வரல, யோசிக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு பார்க்குற எனக்கு இருக்குது. ஏன்னா பார்வதிக்கு தான் அந்த கிச்சனை க்ளீன் பண்ண மாட்டாங்கன்றது தெரியாது. கமருதீனுக்கு தெரியும் கவுண்டரை க்ளீன் பண்ணணும், ஒரு வேலை முடிஞ்ச ஒன்று. கமருதீன் தெரிஞ்சே சொல்லலை, அங்கேயே பாயிண்ட் க்ளோஸ்டு. ஸோ அவங்க வேணும்னே வேலை பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாக்கு தேடுறாங்களே ஒழிய வேலை செய்யலை. ஸோ குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணல, முடிஞ்சு போச்சு. அடுத்து உள்ளுக்குள்ளே வந்தோடனே எஃப்ஜே கமருதீனுக்கு ஒரு பெரிய சண்டை வந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டு பயங்கர பில்டப்பாக ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. அது ஒரு சின்ன இப்போ என்ன சொல்கிறது, எஃப்ஜேக்கும் இவருக்கு வந்து வாய் தகராறு. அது நடுவில் பார்வதி வந்தால் தான் எஃப்ஜே டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பார்வதி எதையாவது சொல்லி விட்டுறாங்க, அதுக்கு அடுத்தவங்க பதில் சொல்லும்போது அதை பிடிச்சி நீ பர்சனல் அட்டாக் பண்ணுறேன், எங்கள் அப்பா பற்றி பேசுகிறேன், ஆட்டுக்குட்டி பற்றி பேசுகிறேன்னு ஒரே இம்சம் பண்ணுறாங்க. அவங்க சொன்னால் அவங்க உட்காந்துருக்கும் போது கோர்ட்டில் இவன் என்ன லாயர் மாதிரியா பண்ணுறான் அப்படின்னு சபரியை சொன்னாங்க. அதே மாதிரி மேலே போய் நின்று பொய்யா சொல்கிறாங்க. சபரி கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு. அப்போ ஒரு வக்கீலன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிற, வக்கீலோட பொண்ணுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறேன்றது ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஜே வாயில் வந்துடுது. எஃப்ஜேக்கும் வாய் கண்ட்ரோல் இல்லை, அதனால் அவரும் பார்வதியை தான் கத்துறாரு. பார்வதி இப்போ சொல்லிட்டு வெளில வந்து பேசி 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.